அந்த மஷ்ரூம் பாக்ஸில் விதை போட்டு செடி வந்து வளர்த்தி கீரை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பாக்ஸ்லேயும் விதை போட்டு கீரை வந்து வளர்த்தணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அதனால் வீட்டில் இருந்த ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒலை ஓட்டி போட்டிருக்கிற காட்டில் இருக்கிற நல்ல மண்ணாக பார்த்து இந்த பாக்ஸ் வழியாக எடுத்துட்டேன். கடையில் வாங்குற பெரிய கீரையில் இருக்கிற சத்தை விட வீட்டில் நாமளே ஒரு 15 நாள் 10 நாளையில் வளர்த்துற கீரைகள் இருக்கிற சத்துக்கள் அதிகம். கடையில் வாங்குறது கண்டிப்பாக மருந்தடிச்சதாக தான் இருக்கும். வீட்டில் நாம் வளர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்காத ஆர்கானிக்காக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு வேஸ்ட்டு குடம் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கிடச்சிதுன்னா அதில் இது போல் விதை போட்டு பாருங்கள். 10 நாளிலேயே சூப்பராக வளர்ந்து வந்துடும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் மட்டும் எடுக்காமல் பச்சை பயிருமே எடுத்திருக்கேன். ஊற வச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்து வரும். நான் ஊறவெல்லாம் வைக்கல. என்ன வளர்கிறதுக்கு ஒரு நாள் டிலே ஆச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விதை வந்து போட்டு விட்டுட்டு மேலே வந்து லைட்டாக மண் வந்து தூவி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டேன். ஒரு 10 நாளிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு செடி வந்து வந்துடும். இன்றைக்கி நம்ம ஜாக்குக்கு ஊசி போடுற டே. 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊசி வந்து போட்டு விடுவோம். எங்கேயாவது ஊசி போடும்போது கடிச்சு போட்டானா என்ன பண்ணுறதுன்னு வாயெல்லாம் கட்டி விட்டாச்சு. குட்டீஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு எது கடிச்சு போட்டா என்ன பண்ணுறதுன்னு குட்டீஸ் எல்லாத்தையும் வெளியில் கேட்டுக்கு வெளியில் விட்டு சாத்திட்டு அப்படியே ஒரு 2 ஊசி போட்டு விட்டாச்சு. நிறைய குட்டீஸும் வர்றாங்களா, அதனால் இவனுக்கு வந்து அப்பப்போ இன்ஜெக்ஷன் வந்து போட்டுகிட்டே இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊசி வந்து போட்டு விட்டுருவோம். நம்ம போட்ட கீரை 5 நாளிலேயே எவ்வளோ வளர்ந்துருக்குது பாருங்கள். இன்னொரு 5 நாள் விட்டால் ஆர்கானிக்கான கீரை வீட்லேயே ரெடி ஆகிடும்.